உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா, விஜய் சார் வராருன்னு இல்லாம வந்து 2026ல நில்லுங்க. நின்னு என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். நண்பர் இப்ப சைட்ல இருந்து கேட்டாரு, சப்போஸ் ஜெயிஸ்டாருன்னா அதுக்கு எங்க அண்ணன் சீமான் பாஷையிலேயே நான் சொல்லிக்கிறேன், வாய்ப்பு இல்ல ராஜா. மக்கள்ன்றது வந்து நீங்க சொல்ற மக்கள். நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், ஓட்டு போட்டுருவாங்க எல்லாருமே. எதுக்கு நல்லா சம்பளம் வாங்கியிருந்தாரு, எதுக்கு வந்து இங்க பேரை கேத்துன்னு போலாம்னு தோணுது. டிவிகேக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமான்னு நான் சொன்னேன், தமிழக வெற்றி கழகம் தானடா. இல்லனா த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, டிவிகேக்கு பதிலா நீங்க KTVன்னு வச்சிருக்கலாம். KTVலயும் வந்து உங்க பேர் வந்துரும், தமிழக வெற்றி கழகம். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசினேன், அவங்க சொன்னாங்க, நீங்க என்னன்னா மேல ஒண்டி பாத்தீங்க, உள்ள வந்து 18 தப்பு இருக்கு பேசிக்கிறாங்க. விஜய் சார் முதலமைச்சர், பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் விஜயானந்தர், ஈசிஆர்ல இருக்காரு, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர். இப்படியே ஒரு விஷயம், அரசியல் வேற சினிமா வேற, ரெண்டையும் நீங்க ஒண்ணு சேர்த்தா அவரை வந்து நான் எப்படி பாக்குறதுன்னா, விஜயா பாக்குறேன். சில விஷயங்கள் பார்க்கும்போது சரி, படத்துல நடிக்காம நிறைய பேர் காப்பாத்தணும்னு தோணுது. எதுக்கு நல்லா சம்பளம் வாங்கியிருந்தாரு, எதுக்கு வந்து இங்க பேரை கேத்துன்னு போலாம்னு தோணுது. என்ன சொல்றதுக்கு எதுவுமே தலைவா. ஆனா இல்ல ஒன்னும் பெருசா இல்லைங்க. நாங்க தியேட்டர்ல உட்காந்து இருக்கும் போதே பக்கத்து சீட்டு பையன் வந்து பேசுறான், ஆனா டிவிகேக்கு வந்து நீங்க வந்து KTVன்னு வச்சுக்கலாம்னு சொன்னீங்களேன்னா, டிவிகேக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமான்னு நான் சொன்னேன், தமிழக வெற்றி கழகம் தானடா. இல்லனா த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். இது நான் சொல்ல, பக்கத்துல இருந்த பையனே வந்து இது த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு சொல்றான். நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, டிவிகேக்கு பதிலா நீங்க KTVன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா KTV ஃபேமஸான சேனல். KTVலயும் வந்து உங்க பேர் வந்துடும், கட்சி தலைவர் விஜய் அப்படின்னு வந்துடும். அதனால KTVன்னு வச்சிருக்கலாமேன்னு ஒரு சஜஷன் பண்ணியிருந்தோம். அதை வந்து எங்களை திட்டினாங்க, இல்ல டிவிகேவே தளபதி விஜய் கட்சின்னு தான் இருக்குன்னு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சஜஷனும் கொடுத்துருந்தோம், தமிழக வெற்றி கழகம். வெற்றி கழகத்துல வெற்றிக்கு பக்கத்துல இக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இனிமேட்டாச்சு விஜய் சார் அதை பார்த்துட்டு இக்க ஆட் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க சொல்லிதான் லியோ படத்துல இருந்து அந்த லிரிக்ஸே தூக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்தினாங்க. அது மாதிரி வெற்றி கழகத்துக்கு இக்கு போட்டு லெட்டர் பேட்ல மாத்தினாருன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் இந்த வெற்றி கழகம் சொல்லும் போது இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசினேன், அவங்க சொன்னாங்க, நீங்க என்னன்னா மேல ஒண்டி பாத்தீங்க, உள்ள வந்து 18 தப்பு இருக்கு, அவ்வளவு ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கு, அதை பாக்கலையான்ட்டு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், ஏங்க அதை பாக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா புக்கோட அழகு அந்த மேல இருக்கிறதுலயே தெரிஞ்சிடும். கரெக்டா இல்லையா? புக்ல இருக்கிற அழகு மேல இருக்கிறதுலயே தெரிஞ்சிடும். நம்ம இப்ப எக்ஸாம் எழுத போறோம்னா, சப்ஜெக்ட் பேரையே ஒருத்தன் தப்பா எழுதிருக்கானா, அவன் உள்ள கண்டென்ட் கரெக்டா எழுதிருப்பான்? வாய்ப்பு இல்ல. சப்ஜெக்ட் பேரே தப்பு, அப்ப உள்ள மேட்டர் எப்படி கரெக்டா இருக்கும்? இருக்காது. அதனால நான் மேட்டருக்குள்ளேயே போல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில இந்த மாதிரி தப்புகளே ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. பாலிடிக்ஸ்ல வந்துட்டீங்கன்னா, இப்ப வரும்போது நாங்க தான் பேசுறோம், வந்த உடனே என்ன மாதிரி 2000 பேர் பேசுவான். 2000 பேரை சமாளிக்கணும், அது ரொம்ப கஷ்டம் விஜய் சார். ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன். அவருக்கு வந்து இந்த கிரௌடு பிடிக்காது. கிரௌட பக்கத்துல அந்த விடாத அந்த மாதிரி கேரக்டர். ஆனா அரசியலுக்கு வந்து கிரௌடு தான் வரும். டெய்லி ஒரு 1000 பேரை பார்க்கணும். 2000 பேருக்கிட்ட 2000 பேர் 7:30 கூட்டியிருப்பான் எங்கன்னா. அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா, விஜய் சார் வராருன்னு இல்லாம வந்து 2026ல நில்லுங்க. நின்னு என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். அப்புறமா வந்து ஒரு டிசைட். நண்பர் இப்ப சைட்ல இருந்து கேட்டாரு, சப்போஸ் ஜெயிஸ்டாருன்னா அதுக்கு எங்க அண்ணன் சீமான் பாஷையிலேயே நான் சொல்லிக்கிறேன், வாய்ப்பு இல்ல ராஜா. அந்த மாதிரி கதை தான். அவர் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ நிக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். பாலிடிக்ஸ் வந்து நம்ம பேசணும்னு நினைச்சிருக்கீங்க. மக்கள்ன்றது வந்து நீங்க சொல்ற மக்கள். நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், ஓட்டு போட்டுருவாங்க எல்லாருமே. மக்கள்ன்றது வந்து அப்படி போட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். நடிகர்கள் நீங்க சொல்றீங்களே, சரி ராமராஜன் வந்தாரு, ஷைனானாரா, அவரும் வந்தது பீக் டைம்ல தான். சிவாஜி வந்தாரு, ஷைனானாரா பீக் டைம்ல, ஷைனால. விஜய் சாரும் பீக் டைம்ல வந்திருக்காரு, என்ன ஆக போறாருன்றது வந்து பாப்போம், பொறுத்து பாப்போம். நான் ஒன்னும் தப்பு சொல்ல. நாங்க அதுக்கும் கேட்டோங்க. நாங்க இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றீங்க, 150 கோடி 200 கோடி அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க ஒரு படத்துக்கு. எங்க விஜய் சாரை வந்து நான் 150 கோடி தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல ஐடி ரைடு தான் நெக்ஸ்ட் வரும் அவர் வீட்டுக்கு. ஏன்னா வாங்குறதே வந்து கருப்பு பணம் தான் இவங்க வாங்குறது ஜாஸ்தி. 150 கோடியில எப்படியோ வந்து 90 கோடி கருப்பு பணம் தான் வாங்குவாங்க. 60 கோடி தான் அக்கௌண்ட் டிரான்சாக்சன் நடக்கும். அதுலதான் ஐடி பே பண்ணுவாங்க, மிச்சம் 90 கோடிக்கு பே பண்ண மாட்டாங்க. இதை தான் நாங்க கேள்வியா கேட்டோம். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க டாக்ஸ் பே பண்ணாம. நீங்க வந்து எப்படி அரசியலுக்கு வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. அப்படி விஜய் சார் வந்து நல்லவரு வல்லவரு, மக்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாருன்னா நீங்க தயவு செய்து உங்க ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க வாங்கின சேலரிக்கு எல்லாம் வந்து உண்மையிலேயே டாக்ஸ் கட்டிருக்கேன்னு சொல்லுங்க.
அப்பதான் உங்க ரசிகர்களுக்கு தெரியும் நீங்க உண்மையா எவ்வளவு சேலரி வாங்குறீங்க, எவ்வளவு மறைக்கிறீங்க. இது கேட்டது தப்பா நண்பா? நீ சொல்ல தப்பா? 300 கோடி இப்போ நீ வந்து 1.25 லட்சம் சம்பளம் வாங்குற, டாக்ஸ் எல்லாம் பிடித்தம் போய் தானே உனக்கு சம்பளம் வரும். நீ அதுல என்ன கருப்பு பணம் வாங்க முடியுமா? உதைப்பாங்க ஐடி கம்பெனில, எல்லாமே ஒயிட் தான். ஆனா சினிமால அப்படி கிடையாது. 70% பிளாக், 30% தான் ஒயிட். அப்ப அந்த பிளாக் மணி எல்லாம் யாரா ஏமாத்துற? மக்களை ஏமாத்துற. ஒருத்தர் வராமே அவரை பத்தி எப்படி தப்பா பேசலாம்? வராமையா கட்சி தொடங்கிட்டாரு. எங்க இந்த தம்பியை பூஷ் வந்தீங்க? கட்சி தொடங்கி கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு ஆனா உண்மையிலே பாராட்டலாம் விஜய் சார. 1500 பேருக்கு உதவி பண்ணிட்டு கட்சி ஸ்டார்ட் பண்ண ஒரே மனுஷன் உலகத்தில் இருக்குமானா அது எங்க விஜய் சார். அவருக்கு ஒரு வாய்ப்பு பணத்துக்கு கூட்டம் வரதுன்னா வந்து கூட்டம் வந்தவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த பாருங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கிறார் பேர், மைக் முன்னாடி நான் வரமாட்டேன் பின்னாடி நின்னே பேசிக்கிறேன்ட்டு. இது மாதிரிதான் விஜய் ஃபேன்ஸ் இருப்பான். ஃபேனா இருப்பான், ஆனா ஓட்டு போடுவானா? வாய்ப்பு இல்ல. எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்க அது வேற. எல்லாரும் எப்படி வர வச்ச பாருங்க, இப்படி வரணும். அதாவது நடுவுல ஒரு இவனை வச்சுதான் பேசணும். அதாவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம அவரை பத்தி நீங்க தப்பா பேசலாமா? சரி, நானும் அரசியலுக்கு வரேங்க, வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். எல்லாமே நான் நல்ல உண்மையிலே புரட்சி தளபதி விஷாலும் வராரு, வாய்ப்பு கொடு. சூரி வராரா? சூரிக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் சீமானோட சேர்ந்தா வந்து அது அது இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். அவரை விடுங்க. அது இல்ல இல்ல, ஒரு டைலாக் இருக்கு சூரிய வம்சத்துல வந்து ஒரு டைலாக் வரும். இல்ல சூரிய வம்சத்துல ஒரு டைலாக் வரும். இப்ப தம்பி கேட்டாரு விஜய் சார் சீமானோட சேர்ந்தா என்ன ஆகும்ட்டு. சூரிய வம்சத்துல இல்ல இல்ல அவரு கேட்டாரு. சூரிய வம்சத்துல ஒரு டைலாக் வரும், இந்த உருப்படாது அந்த உருப்படாது கூட சேர்ந்து ரெண்டும் உருப்படாம போக போகுதுன்னு. அதுதான் நடக்கும். ஏன்னா இவரு விஜய் சார் தனியா நின்ன வச்சு உருப்பட்டுருவாரு. ஆனா எங்க அண்ணன் சீமான் கூட நின்னாருன்னு வச்சுக்கோ, இப்படியே கை கொடுப்பாரு, இப்படி கால வாரி விட்டுருவாரு. 10 பைசாக்கு அப்புறம் அந்த 10 பைசா ஏத்துறா போல விஜய் பாக்கெட்ல இருந்த ஒரு சீமான். அவ்வளவுதான், அதான் அரசியல். 50 வருஷமா 2 கட்சி தான் இருக்காங்க. உண்மையிலே எனக்கு வருத்தம். ஒரு நிமிஷம், எனக்கு உண்மையிலே எனக்கு வருத்தம். ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காம அவரை பத்தி பேசுறது உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு. உண்மையிலே வாய்ப்பு கொடுத்துட்டு பேசுங்க. ஏங்க இப்போ நடந்துக்கோங்க, நீங்க முதல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நடந்துக்கோங்க. ஏங்க இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் எவ்வளவு உதவுறான் தெரியுமா? உங்களுக்கு பாலாக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் பாராட்டுறேன். பாலாக்கு வாய்ப்பு கொடுங்களேன். பாலாக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? சிஎம் ஆக்கிடுவீங்களா? அப்புறமா விஜய் சார் என்னத்தை கிழிச்சிட்டாரு, என்ன நொட்டிட்டாரு, அவருக்கு ஏன் வாய்ப்பு தரணும்? ஏங்க இன்னும் அரசியலுக்குள்ளேயே வந்து என்ட்ரி ஆகல, அதுக்குள்ளேயே ஜோசப் விஜய்ன்ற பேரை மாத்தி சி விஜய்னு வச்சுக்கிட்டாரு. அவரு வந்து லால் சலாம் பார்க்க சொல்லு, ரஜினிகாந்த் சார் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கு வந்து பாபா படத்திலே ரஜினி சார் தெளிவா சொல்லிட்டாரு, சிஎம் சீட்டுன்னா சாதா சீட்டு நினைச்சீங்களா? யார் வேணாலும் வந்து உட்கார்றதுக்கு, யார் வேணாலும். ரஜினிகாந்த் சார் ஏன் வராம போனாரு லாஸ்ட் வரைக்கும்? அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு சமாளிக்கிறதுல. நான் தான் சொல்றேன்லங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, விஜய் சார் யாரும் காலி பண்ண தேவையில்ல, விஜய் சார் அவரே காலி பண்ணிப்பாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப என் முன்னாடி ஒரு நிமிஷம் என் முன்னாடி 6 மைக்க நீட்டிட்டு இவன் ஒருத்தர் சைட்ல இருந்து கத்தின்னு இருக்கான். நீங்க ஒரு 4 பேர் கேள்வி கேக்குறீங்களே, இது மாதிரி விஜய் சார் முன்னாடி ஒரு 10 மைக்க நீட்டிட்டு ஒரு 10 பேர் கேள்வி கேட்டு பாரு. வில்லு படத்துல பிரஸ் மீட் பாத்திருக்கியா இல்லையா? எவ்வளவு டென்ஷன் ஆனாரு, எவ்வளவு கத்துனாருன்னு. அதே மாதிரி கத்திட்டு போயினே இருப்பாரு, தலை சுத்தி போடும். பாலிடிக்ஸ் பத்தி அவருக்கு தெரியாது. அவர் தான் நினைச்சுக்கிறாருன்னா வந்த உடனே விஜய் நின்ன உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. வெரி கஷ்டம். கேள்வி கேட்டீங்க சம்பந்தமே பேசுறாரு, அது மாதிரி தான் விஜய் ரசிகர் இருப்பாங்க, ஓட்டு போடுறாங்க. இந்த ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிக்கங்க. சரி தம்பி ஏதோ மறந்துடுவாங்க. இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்தா யாருக்கு இழப்புன்னு வந்து தம்பி சொல்லிட்டு இருந்தாரு, யாரு தோத்து போயிடுவாங்க அப்படின்னு. விஜய் அரசியலுக்கு வந்தா சீமானுக்கு தான் பெரிய பாதிப்பு. சீமானுக்கு ஏன் பெரிய பாதிப்புனா, சீமானே சொல்லிக்கிறாரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சீமான் சொல்றாரு. அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் நாளைக்கு விஜய்க்கு போகுமா, சீமானுக்கு போகுமா, எங்க அண்ணன் புரட்சி தளபதி விஷால் வந்தா அவருக்கு போகுமா அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். சோ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆயிடும். சப்போஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்துட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லிட்டு போ ப்ரோ. வா, என்ன கேள்வி கேட்டு